இந்த இனிய காலை வேலை இந்த இனிய காலை வேளையிலே வந்திருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா வேல்முருகன். எதிர்கோட்டை ஃப்ரம் நியர் சிவகாசி. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைப்பு ஏற்கனவே ரஞ்சித் சொல்லிட்டாரு. இதனால நம்ம என்ன ஃபுல்லாவே கல்லீரல் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலோட அமைப்பு எப்படி இருக்கு, அது கல்லீரல் எங்க இருக்கு உடம்புல, அந்த கல்லீரல் செய்யக்கூடிய வேலை என்ன, அந்த கல்லீரலுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்பு வரக்கூடிய காரணிகள் என்ன, அந்த கல்லீரலை காட்பதற்கு நம்மளுடைய மோதிக்கேர்ல எந்த மாதிரியான உணவுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஓகே, இந்த கல்லீரல் நம்ம உடம்புல எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, நான் ஏற்கனவே இமேஜ்ல காட்டியிருக்கிறேன். அந்த வயிற்றோட வலது பக்கத்துல உடல்ல முக்கிய உறுப்புகள்ல இது ஒண்ணு. அதுலயும் பாத்தீங்கன்னா கல்லீரல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய உறுப்பு. இப்போ நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா தோல் தான் பெரிய உறுப்பு. அது உறுப்புன்னு சொல்லலாம். இதை கிளாண்டுன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய கல்லீரல் ஒரு சுரப்பி. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சிவப்பு பழுப்பு நிறத்துல ரப்பர் மாதிரி இருக்கும். ரொம்ப மிருதுவா இருக்கும். இது அந்த வயிற்றுக்கு மேல் பகுதியிலும் அந்த விலா எலும்பு கூட்டுக்கு கீழையும் அந்த சென்டர்ல நல்லா பொருந்தி பாதுகாப்பா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் நம்முடைய கல்லீரல். இது ஒரு செரிமான மண்டலம் சார்ந்த ஜீரண உறுப்பும் கூட. சரிங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 1.5 கிலோல இருந்து ஒரு 2.3 கிலோ வரைக்கும் இந்த இதோட வெயிட் இருக்கும். இது மனுஷனுக்கு மனுஷன் கொஞ்சம் வேறுபடும். அதனுடைய வயசு, மனுஷனோட வெயிட், அதை பொறுத்து என்னோட கொஞ்சம் மாறுபடும். இப்ப இந்த கல்லீரல் எவ்வளவு முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதுல ஒரு கிராம் எடுத்து நம்ம செக் பண்ணோம்னா அதுல எவ்வளவு அந்த ஹெப்படைட்டிஸ் செல்ஸ், லிவர் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராம்ல 12 கோடி செல்ஸ் இருக்கும். அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுங்க கல்லீரல் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த கல்லீரல் பத்தின இது ஒரு புரியாத புதிர்னு சொல்லுவாங்க. இதை பத்தின ஆராய்ச்சி இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது எந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது ஒரு அற்புதமான படைப்பு. இது 500க்கும் மேற்பட்ட வேலைகளை இது செய்யுது. நம்ம உடல்ல பல ரசாயன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு ரசாயன தொழிற்சாலை அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான வேலைகளை இது செய்யக்கூடிய ஒரு கிளாண்டு தான் நம்மளுடைய கல்லீரல். இது பாத்தீங்கன்னா எதுக்கு இதை லிவர் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியில உறுப்புக்கு, நம்மளுடைய உடலுக்கு வெளியில ஒரு நகமோ ஒரு முடியோ வெட்ட வெட்ட வளரும். ஆனா உடம்புக்கு உள்ள வளரக்கூடிய, வெட்டினாலும் வளரக்கூடிய ஒரே உறுப்பு நம்ம கல்லீரல் தான். ஏன் அப்படின்னா இத ஒரு ஒரு 50% நம்ம வெட்டி அதை எடுத்தா கூட இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4 வாரங்கள்ல இருந்து 6 வாரங்கள்ல முழுமையா வளரக்கூடிய ஒரே உறுப்பு நம்மளுடைய கல்லீரல் தாங்க. ஸோ அதனாலதாங்க இப்போ ஒரு மாற்று உறுப்பு இது பண்றாங்க அப்படின்னா, பிரெயின் டெத் ஆனாதான் நம்மளுடைய ஹார்ட், மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். அந்த ஆனா கல்லீரல் மட்டும் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஆக்டிவா உயிரோட இருக்கும் போதே அவங்ககிட்ட இருந்த அந்த கல்லீரல் நம்ம மாத்தி இன்னொருத்தவங்களுக்கு அதை வெட்டி எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு பொருத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த கல்லீரல், அது எவ்வளவு வேலைகளை செய்து பாருங்க. அதுல சில முக்கியமான அந்த வேலைகளை மட்டும் என்ன மாதிரியான வேலைகளை இது பார்க்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள இருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு 500 கிராம் சர்க்கரை நமக்கு உடம்புக்கு நல்ல சர்க்கரை கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு தேவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200ல இருந்து 300 தான் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மீத உள்ள அந்த சர்க்கரையை இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா கிளைக்கோஜனா மாத்தி நம்ம கல்லீரல்ல பாதுகாப்பா சேமிச்சு வைக்குது. அப்புறம் இன்னொரு நாளைக்கு நமக்கு 300 தேவைப்படுது. ஆனா நம்ம கிடைக்கிறது 200 தான் கிடைக்குது அன்னைக்கு உணவுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மீத தேவையை இது என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, அந்த கிளைக்கோஜனை அப்படியே மாத்தி குளுக்கோஸா மாத்தி நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ரத்த சர்க்கரையை கொடுக்குதுங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான வேலையை இந்த கல்லீரல் செய்யுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த புரதங்கள் சத்துக்களை உறிஞ்சினது போக அந்த மீதமுள்ள புரத கழிவுகளை அந்த புரத கழிவுகளை பாத்தீங்கன்னா, அந்த நச்சு மிகுந்த அந்த
அம்மோனியா, அதாவது அம்மோனியாவை அந்த நச்சு குறைவான இது நச்சு வீரியமான நச்சு அந்த அந்த புரோட்டீன் கழிவு பார்த்தீங்கன்னா அந்த வீரியமான அம்மோனியாவை அந்த வீரியம் குறைந்த யூரியாவை மாத்தி அந்த கிட்னி வழியா வெளியேற்றுறதும் பார்த்தீங்கன்னா அந்த யூரியா எக்ஸிகிரேஷன் அந்த யூரியா வெளியேற்றுறதும் நம்மளுடைய கல்லீரல் தாங்க. இது வந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அந்த அம்மோனியா வந்து இது என்ன சொல்றது அந்த கல்லீரல் வந்து சரியா ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா இந்த புரத கழிவு அப்படியே உள்ள தங்கி அந்த நச்சு கழிவு உள்ளே இருக்கும். இது பலவிதமான தொந்தரவுகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு வளர்ச்சிதை மாற்றம் வந்து நம்மளுடைய கல்லீரல் வந்து செய்யுதுங்க. இன்னும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது இந்த ரத்தம் உறைதல் மற்றும் பிற செயல்பாடுகளுக்கு அவசியமான புரதத்தை உருவாக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, அப்போ அந்த ரத்தம் வந்து பில்டிங் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுல ரத்தம் உதாரணத்துக்கு ஒரு 9 செகண்ட்லுக்கு ஒரு 13 செகண்டுக்குள்ள அந்த ரத்தம் உறைஞ்சாத்தாங்க அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த புரதத்தை உருவாக்கக்கூடிய உதாரணத்துக்கு அதனுடைய பேர் வந்து புரோத்ரோம்பின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புரதத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த புரதத்தை உருவாக்கக்கூடிய பணியை வந்து நம்மளுடைய கல்லீரல் செய்யுங்க. இது போக நாம் உயிர் வாழக்கூடிய மிக முக்கியமான புரதங்களான ஆல்புமின், குளோபுலின் அப்படிங்கிற பிளாஸ்மா புரோட்டீன் வந்து எது உற்பத்தி செய்யுது? நம்மளுடைய கல்லீரல் தாங்க உற்பத்தி செய்யுது. எப்படிப்பட்ட அற்புதமான வேலைகள்லாம் இந்த கல்லீரல் செய்து பாருங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. அதாவது இப்போ நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் எவ்வளவு நாள் நம்ம இதுல உயிரோடு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 ல இருந்து 120 நாட்கள் வந்து உயிர் வாழும். அது போக அது டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். வயது முதிர்ந்த அந்த ஆர்பிசிக்கெல்லாம் அது வந்து வெளியேற்றினா தான். அது வெளியேற்றல அப்படின்னா அது உள்ளுக்குள்ள பல தொந்தரவுகளை உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ரத்த சிவப்பணுக்கள் டேமேஜ் ஆனா வயது முதிர்ந்த அந்த ரத்த சிவப்பணுக்களை வந்து இந்த வெளியேற்ற பணியும் செய்யறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல் தாங்க. அது போக அந்த ரத்த சிவப்பணுக்கள் வயசாயிருச்சு, அது டேமேஜ் ஆகிற சூழல்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்தும் அது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த இரும்பு சத்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த இரும்பு சத்தை கிரகிச்சு அதை எடுத்து சேமிச்சு வைக்கிறது. சேமிச்சு வச்சுட்டு அந்த தேவையில்லாத அந்த வயது முதிர்ந்த அந்த ரத்த சிவப்பணுக்கள் வெளியேற்றுறதும் நம்மளோட கல்லீரல் தாங்க. இது போக பாத்தீங்கன்னா அந்த ரத்த சிவப்பணுக்கள்ல இருந்து அந்த இருக்கக்கூடிய கழிவு பாத்தீங்கன்னா பிலிருபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்கியமான அந்த பிலிருபின் இது மோசமான அந்த நச்சு. அந்த அந்த பிலிருபினை வந்து வெளியேற்ற பணியும் செய்யறது பித்துநீர் வழியா வந்து அந்த பிலிருபினை வெளியேற்றுறதும் நம்மளுடைய கல்லீரல் தான். இது போக அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க சிறுகுடல். அந்த சிறுகுடல்ல இருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை பிரிச்சு என்ன செய்ய பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா பாக்டீரியா, நம்ம சாப்பிட்ற மருந்து பொருட்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த மருந்து தேவையில்லாத கசடுகள், இது போக ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ஆல்கஹாலை வந்து பிரிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுது. அந்த ஆல்கஹாலை பிரிச்சு அதோட நல்ல ரசமா மாத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுது. அந்த இதை பூரா அந்த பணியை பூரா செஞ்சு அந்த கழிவுகளை வீரியம் இல்லாத இந்த வீரியமுள்ள அந்த பாக்டீரியா மருந்து பொருட்கள் ஆல்கஹால்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வீரியமுள்ள இதுகளை பூரா வீரியமற்றதை மாத்தி அதை வெளியேற்ற பணியும் நம்மளோட கல்லீரல் தாங்க செய்யுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் உள்ள சத்துக்களை உடல் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிதைத்து சுத்தமான சத்தான ரத்தத்தை இந்த பொது ரத்த ஓட்டத்துக்கு அனுப்புறதும் நம்மளுடைய கல்லீரல் தாங்க. இதற்கு வசதியா பாத்தீங்கன்னா கல்லீரல்ல ஒரு நிமிஷத்துக்கு 1.5 லிட்டர் ரத்தம் வந்து கல்லீரல் வழியா பாஸ் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை அது உள்ள பாதி கொலஸ்ட்ரால் எங்க உற்பத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா கல்லீரல் தாங்க உற்பத்தி ஆகும். அந்த மீதம் வந்து அந்த கல்லீரல் உற்பத்தி பண்ணுறது மீதம் வந்து நம்ம என்ன செய்யறோம் உணவுல இருந்து நம்ம எடுத்து பெற்றுக்கொள்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லீரல் தயாரிக்கும் அந்த கொலஸ்ட்ராலில் 80% வந்து அந்த பித்துநீர் தயாரிக்கிறதுக்கு தான் பயன்படுது. இந்த பைல்னு சொல்லுவோம் அந்த பித்துநீர். அந்த பித்துநீர் தயாரிக்கிறதுக்கு இந்த கல்லீரல் தயாரிக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ல 80% வந்து பித்துநீர் தயாரிக்கிறதுக்கே செலவாகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் டெய்லி பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் பித்துநீரை வந்து சுரக்குதுங்க. இந்த சுரத்து அந்த பித்துநீரை வந்து நம்ம கல்லீரல்ல வச்சுக்கிடாது. அதுக்கு வந்து ஒரு குடோன் மாதிரி. இது ஒரு ரசாயன தொழிற்சாலைன்னா ஒரு குடோன் மாதிரி. அந்த சுரக்கக்கூடிய பித்துநீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு கேல் பிளாடர் அப்படிங்கிற பித்தப்பை வந்து இந்த இதனுடைய சேதமானக்கு இருக்கும். இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க அந்த இது. இந்த பித்துநீரை பூரா எங்க சேமிச்சு வைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பையில. அந்த பித்தப்பையில வச்சுக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய அந்த பித்த நீரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உணவுல இருந்து அதிகமான கொழுப்பு இன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த கொழுப்பு கூட உடைச்சி சிறு சிறு துகள்களாக்கி அதை ஜீரணிக்கிறதுக்கு இந்த கல்லீரல் இந்த பித்துநீரை தாங்க பயன்படுது. அப்போ அந்த பைல்ஸ்ல இருந்து நம்ம இப்போ
உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொழுப்பை வந்து அப்படியே பிறகு அப்சார்ப் பண்ணி, அந்த கொழுப்பை வந்து தனியா பிரிச்சு, அதை சிறு சிறு துகள்களாக உடைச்சு, அதையும் ஜீரணிக்கிறதுக்கு நம்மளோட பித்தநீர் தான். இந்த பித்தநீர் இல்லாட்ட, இந்த லிவர் அந்த பித்தநீரை சுரக்காட்ட, இந்த கொழுப்பு வந்து எவ்வளவு பிரச்சனை உடம்புக்குள்ள பண்ணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் நிறைய வெளியில வந்து இப்போ உடம்பு கெடுக்கக்கூடிய நிறைய இதுகளை பண்றோம். அதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, டீடாக்சிஃபை பண்றதுக்கு இந்த கல்லீரல் வந்து படாத பாடுபடுது. ஏன் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத மெடிசன் எதுக்கெடுத்தாலும் இப்ப லேசா தலைவலின்னு உடனே போய் கவுண்டர்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி போடுறோம். நிறைய ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றோம். நிறைய போதை வஸ்துக்களை யூஸ் பண்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல வந்து கலக்காம அது சுத்தமான ரத்தத்தை அனுப்புறதுக்கு, அந்த அசுத்தமான ரத்தத்தை அந்த டீடாக்சிஃபை பண்றதுக்கு நம்ம கல்லீரல் ரொம்ப பகிரத்தன வேலைகளை வந்து இது வந்து நிறைய செய்யுங்க. அப்படி செய்ய போயிட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ண முடியும். இப்படிலாம் செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து அது உள்வாங்கிக்கிறது. அதை பின்னாடி போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். இந்த ஹெல்த்தியான மெட்டபாலிசம் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் தாங்க நடக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து வரக்கூடிய அந்த ஃபேட்டு, இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான இதுல வந்து அதை மாத்தி ஒன்னொன்னையும் நமக்கு வந்து உடம்புக்கு நல்ல இதா கொடுக்கறது, மெட்டபாலிசம் கரெக்டா பண்றது வந்து நம்மளுடைய கல்லீரல் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டமின் ஸ்டோரேஜ் பண்றதும் நம்மளுடைய கல்லீரல் தான். உதாரணத்துக்கு கொழுப்பில் கரக்கூடிய விட்டமின்ல வந்து விட்டமின் ஏ, டி, இ, கே, பி12 இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து இந்த கல்லீரல் வந்து இது ஸ்டோரேஜ் பண்றதும் நம்மளுடைய கல்லீரல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை வந்து ரெகுலேட் பண்றதும் நம்மளுடைய கல்லீரல். இப்போ இந்த மாதிரி அற்புதமான வேலைகளை வந்து இது செய்து இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய கல்லீரல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பாதிப்படையுது, என்ன மாதிரியான பாதிப்பு வந்து கல்லீரலுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பாதிப்பு அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு கல்லீரல். அப்போ அடுத்து இன்னொன்று என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபைப்ரோசிஸ். இது வந்து கல்லீரல் வடுகை இல்லைன்னா கல்லீரல் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் லிவர் இன்ஃப்ளமேஷன், அப்புறம் லிவர் சிரோசிஸ், அப்புறம் லிவர் கேன்சர். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து கல்லீரல் வந்து கல்லீரலுக்கு வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நம்ம இப்போ ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டில கொழுப்பு கல்லீரல் அப்படிங்கிறது வருது. நிறைய பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தண்ணி அடிச்சு ஈரல் கெட்டு போயிடாம அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இப்போ தண்ணி அடிக்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் உருவாகுமா அப்படின்னு கண்டிப்பா உருவாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து அது அப்படி நம்ம பார்த்தோம். இந்த ஆல்கஹாலை வந்து அது ரத்தத்துல கலக்க விடாம பண்றதுக்கு, சுத்தமான ரத்தமா கொடுக்கறதுக்கு, அசுத்தமான அந்த ஆல்கஹால் சேர்ந்த அந்த ரத்தத்தை அதை பிரிக்கிறதுக்கு அவ்வளவு படாத பாடுபடும். அப்படி பண்றப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த செல்கள் வந்து உள்ள டேமேஜ் அடைஞ்சு அந்த ஃபேட்டி லிவரா கன்வெர்ட் ஆகும். இது வந்து தண்ணி அடிக்கும். சரிங்க, ட்ரிங்க்ஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏங்க ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளவு ஒரு நாளைக்கு 2000 கலோரிஸ் தேவைப்படுது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு காலையில ஒரு 4 தோசை, 4 தோசைல இருந்து 6 தோசை சூப்பரா இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டோம். மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப் சாதம். எதுக்கு? சாம்பாருக்கு ஒரு கப்பு, ரசத்துக்கு ஒரு கப்பு, தயிருக்கு ஒரு கப்பு, அப்புறம் வத்த குழம்புக்கு ஒரு கப்பு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து சாப்பிடும். அதே மாதிரி சாயந்தரம் டீ, ஸ்நாக்ஸு அது இதுன்னு அம்மாட்டுக்குள்ள தள்ளும். அப்போ நைட்டு எவ்வளவு பிரியமோ. உதாரணத்துக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கடு மோசமாயிருச்சு உணவுகள் வந்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், கார்டு ஃபுட், அவ்வளவு புரோட்டா ஏகப்பட்டது. பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல கார்டு ஃபுட் எடுக்கலாம்னு சொல்லுவோம். ஆனா 3 மணிக்கு மேலதான் அந்த புரோட்டாவே போடுவாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நிறைய எக் ஃப்ரைட் ரைஸ் என்னென்னமோ பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் இவ்வளவு நடக்கும். இது போக பீஸா, பர்கர் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கலோரிஸ் அதிகம் உள்ள அதிகமான அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும், நம்ம கல்லீரல் வந்து அந்த அதிகமான இப்போ வந்து உதாரணத்துக்கு தேவைக்கு போக என்ன இருந்தாலும் சரி இது அப்படியே கொழுப்பா மாத்துற வேலையை வந்து நம்மளோட கல்லீரல் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? வேற இதுக்கு வந்து வேற வழியே வந்து இது கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு புரோட்டீனை வந்து சேமிச்சு வைக்க முடியாது, கார்போஹைட்ரேட்டை வந்து சேமிச்சு வைக்க முடியாது. ஆனா இது வந்து அதிகமான
நம்ம உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஃபேட்டா மட்டும்தாங்க. இது வந்து என்ன செய்யும்? ஃபேட்டா தான் கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ வேற இதுக்கு வந்து எதையுமே சேமிச்சு வைக்க தெரியாது. அது அப்படியே கொழுப்பா தான் மாறும். இப்போ உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் வச்சுக்கிடுவோம். இந்த கார்போஹைட்ரேட்ட 12 மணி நேரத்துக்கு மேல இந்த கார்போஹைட்ரேட்டை சேமிக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நைட் சாப்பிடுறோம் அப்படின்னா, காலையில அந்த கார்போஹைட்ரேட்டை அப்படியே அதுக்குள்ள ஏதாவது நம்ம வேலை கொடுக்கல அப்படின்னா, என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டா தான் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் உருவாகாம தடுக்கணும் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு என்ன கலோரிஸ் தேவையோ அந்த கலோரிஸ் மட்டும் உள்ள குறைவான நம்ம உணவை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான இது நடக்கும். நமக்கு வந்து ஃபேட்டா வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி வைக்காது. அதனால தாங்க நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் உடல் பருமனுக்கும் இது ஒரு காரணம். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து உடல் பருமனாலையும் நமக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யணும்? இப்போ கலோரிஸ் அதிகமாக எடுத்துட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக நமக்கு நமக்கு நம்ம பிடிச்சமான சாப்பாடு இருந்துச்சு கலோரிஸ் கூடுதலாக எடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உடலுக்கு வந்து அதிகமான வேலையில கொடுத்து அந்த கலோரியை எரிக்க பார்க்கணும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி சத்தான உணவு எடுத்தாலும் அது வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து நம்ம உடம்புல உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கொழுப்புள்ள உணவு வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேட்டி லிவர் வந்து அதிகமாக வர வைக்கிறதுக்கும் காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்க நம்ம புரோட்டீன் வந்து சேமிச்சிக்க முடியாது. ஆனால் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறப்ப அது அப்படியே ஃபேட்டா வந்து நமக்கு ஃபேட்டி லிவரில் அப்படியே சேமிச்சிக்கும். இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஒரு கவனிக்காமல் விட்டோம்னா ஒரு 5 வருஷத்துலேருந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு இது வந்து பரவக்கூடிய சூழ்நிலை வந்து மாறும். ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபேட்டி லிவர் வந்து யாருக்காவது இருக்கு அப்படின்னா உடனே வந்து அது கல்லீரல் பாதிப்பை உண்டு பண்ணாது. ஏன்னா ஃபேட்டி லிவரை ஈஸியாக வந்து நம்ம குணப்படுத்த முடியும். ஆனா அதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அது மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கொழுப்பு கல்லீரல் வராம உணவுல இருந்து உணவு கட்டுப்பாடு மூலமா அதை பாதுகாக்க முடியும். இந்த உணவு கட்டுப்பாடு போக மேக்சிமம் ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருந்தாலே நமக்கு அந்த ஃபேட்டி லிவர் வராம பாதுகாக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிவர் ஃபைப்ரோசிஸ். இந்த லிவர் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவர்ல வந்து சின்ன சின்ன வடுக்கள் அந்த அழுத்தத்து மூலமா அதான் சொன்னோம்ல உதாரணத்துக்கு அதிகமான மருந்துகள் வந்து வெளியில எடுக்கிறாங்க. நிறைய எதுக்கெடுத்தாலும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிறது போய் மருந்து உணவு அப்படின்ற அளவுக்கு ஆகி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்ன சொல்றாங்க பையில வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு மருந்துகள் வந்து இருக்கு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் மருந்து இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஓட்ட முடியாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளவு மருந்துகள் எடுக்கிறப்ப அந்த மருந்து வந்து ரத்தத்துல வந்து கலக்காம அதாவது அசுத்தமான அந்த மருந்துகளை வந்து அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு அவ்வளவு படாத பாடுபடும் அந்த ஆல்கஹாலை பிரிச்சு எடுக்கிற மாதிரியே. ஸோ அப்படி பிரிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்யறது மூலமா அது வந்து அதுல வடுக்கள் அழுத்தங்கிறது அதிகமா உருவாகுது. ஸோ இது மூலமா லிவர் ஃபைப்ரோசிஸ் உருவாகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேட்டி லிவர் ஃபைப்ரோசிஸ் இதெல்லாம் உருவாகிறப்ப நமக்கு வந்து அதிகமான பிரச்சனை வந்து கல்லீரல் வந்து ஏற்படும். இதை ஈஸியாக சரி பண்ண முடியும். இது அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறப்பதான் பல பிரச்சனைகள் வந்து நமக்கு கொண்டு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கல்லீரல் நோய்கள் வர்றதுக்கு உண்டான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ட்ரிங்க்ஸ் பண்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் பருமன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ். இந்த ஜெனடிக்ஸ் மூலமாகவும் மரபணு மூலமாகவும் நமக்கு கல்லீரல் பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அம்மாவுக்கு வந்து உதாரணத்துக்கு ஹெபடைட்டிஸ் இப்போ ஹெபடைட்டிஸ் ஏ பி அப்படின்னா கூட அது அதிகமான பிரச்சனை. ஹெபடைட்டிஸ் சி இ சிடிஇஎஃப் அப்படின்ற மாதிரி வரிசையா போயிட்டு இருக்கு. நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க ஹெபடைட்டிஸ்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஹெபடைட்டிஸ் சி வர்றப்ப அந்த சி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு பரவும். சரிங்களா? அப்ப கருவுல இருந்து அந்த குழந்தைக்கு பரவும் மூலமா 4 கேஸ் குழந்தை இல்லைங்க 4 நாள் குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 நாள் குழந்தைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? தாயிடம் இருந்து அந்த ஹெபடைட்டிஸ் சி வைரஸ் குழந்தைக்கு பரவுவதன் மூலமா அது வருது. இது போக ஜெனடிக்ஸ் ப்ராப்ளம் மரபியல் ரீதியாகவும் அந்த குழந்தைகளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து எந்த மாதிரி தான் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ இரவு தூக்கம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்ன்ற பேர்ல நிறைய வந்து தூக்கம் முடிக்கிறாங்க. இந்த தூக்கம் இரவுல தாங்க கல்லீரல் வந்து அதனுடைய பணிகளை வந்து அதிகமா வந்து செய்யும். அப்போ அந்த டயத்துல வந்து நாம கல்லீரலுக்கு ஓய்வு கொடுத்தாங்க. அதை விட்டு போட்டு என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு பிரியாணி எங்க பார்த்தாலும் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் விட்டு வருவாங்களாம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து பிரியாணி கடையை ஓப்பன் வச்சு அதிகமா வந்து நம்ம உடலை வந்து கெடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள் வந்து வெளியில நிறைய நடக்கும். ஸோ
இது மூலமா பாத்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை அதிகம். இப்ப இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாசத்துக்கே பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ ஆராய்ச்சியில ஒரு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா 1000 to 1500 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இது உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்திய மக்கத்துல 36% பேர் வந்து கல்லீரல் நோயால் வந்து பாதிக்கப்பட்டு அவதிப்படுறாங்க அப்படின்ற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுது. சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ். இது வந்து கல்லீரல் சுருக்கம். இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் கல்லீரலோட பாதிப்பே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. கல்லீரல் வந்து 70% மேல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறியே தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே இப்ப இது முதல்ல லிவர் பாதிக்கப்பட்டால எந்த மாதிரியான அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே ஒரு மாதிரி வயிறு மந்தமா இருக்கிறது, பசி இல்லாம இருக்குது, குமட்டல், வாந்தி, கணுக்கால் வலி, அடிக்கடி காய்ச்சல், இம்யூனிட்டி பவர் குறைகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான அறிகுறிகள். இது கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி அறிகுறி தாங்க இருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரி ஏதோ சாப்பிட்டுருப்போம் அதனால வந்து பசி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ சாப்பிட்டுருப்போம் அது அஜீரணத்துல நம்ம குமட்டல் வாந்தி எல்லாம் வருது இப்படி இந்த மாதிரி நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி அறிகுறி தான் வெளியில காட்டணும். அப்படின்றப்ப அது வந்து பெருசா அதை நம்ம காட்டாது. அதிகமான பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து வெளியிலே 70% பாதிக்கப்படுறதுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சக்காமாலை தானே அப்படின்ட்டு உடனே என்ன செய்வாங்க, மஞ்சக்காமாலை வந்து அவ்வளவு பெருசான இது நம்ம இது பண்றதுல அதுக்கு வந்து அதிகமான மருந்துகள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சில உணவுகள் மூலமே நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் அதை லேசா கவனிக்காம நம்ம அசால்ட்டை விட்டோம்னா அது பெரிய பிரச்சனை கூடி வரும். சரிங்களா? ஸோ அப்போ மஞ்சக்காமாலை வந்தாலும் நம்ம வந்து கல்லீரல் பாதிப்படைய துவங்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் மஞ்சக்காமாலை. ஸோ அதுல இருந்தே நம்ம கல்லீரலுக்கு உண்டான கரெக்டான உணவுகளை நம்ம எடுத்து வந்தோம் அப்படின்னா நம்ம கல்லீரல் பாதிப்படையாம நம்ம தடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரினா நிறைய இருக்கு. அப்ப இந்த லிவர் சிரோசிஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே அடுத்தது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா லிவர் கேன்சர். லிவர் கேன்சர் அப்படிங்கிறது வந்துட்டாலே அது கட்டமா அதை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று மட்டுமே தான் தீர்வு. வேற அதுக்கு உண்டான தீர்வு எதுவுமே கிடையாது. அப்போ ஃபேட்டி லிவரா இருக்கப்பவும் நம்ம சரிப்படுத்த முடியும். லிவர் ஃபைப்ரோசிஸ் இருந்தாலும் அதை சரிப்படுத்திக்க முடியும். லிவர் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். ஆனா லிவர் சிரோசிஸ் வந்துடுச்சுனாலே காப்பாற்றக்கூடியது ரொம்ப 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 கம்மியான அளவு தான். அப்ப லிவர் கேன்சர் அப்படின்னு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஒண்ணுதான் நமக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? ஸோ அப்ப கல்லீரல் வந்து தன்னைத்தானே சரி பண்றதுக்கு நிறைய பகீரத பிரயத்தனம் வந்து செய்யும். ஆனா அந்த டயத்துல அதுக்கு சரியான நம்ம உணவுகளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கல்லீரல் வந்து நம்ம சரி பண்ணி அதை மீள் உருவாக்கம் பண்ணிடும். சரிங்களா? ஸோ கல்லீரல் மீள் உருவாக்கத்துக்கு நம்ம மோதிக்கேர்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க நம்ம அதுல. சரிங்களா? ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க கல்லீரல் வந்து சரி பண்றதுக்கு புளிப்பான உணவு எடுத்தோம்னா கல்லீரல் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அந்த புளிப்பான உணவு அப்படிங்கிறது என்னது? புளியம்பழத்துல இருந்து எடுக்கக்கூடிய புளியிலிருந்து எடுக்கக்கூடியதா? கண்டிப்பா இல்லைங்க. விட்டமின் சி சார்ந்த உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல உள்ள புளிப்பு வந்து நமக்கு கல்லீரல் வந்து சரி பண்ணக்கூடிய முக்கியமான உணவு ரீஜென்ரேஷன் மீள் உருவாக்கத்துக்கு உண்டான முக்கியமான உணவுன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ நம்ம மோதிக்கர் வந்து லிவர் ரீஜன் அப்படின்னு சொல்லி ரீஜென்ரேஷன் தான் ரீஜன் அப்படிங்கிற ஷார்ட்டா போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவு அற்புதமா அதை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க 3ல அதாவது 10 பேர் அப்படின்னா ஒரு 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லீரல் பிரச்சனை வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ ஆராய்ச்சியில. சரிங்களா? என்னோட பாருங்க ஹெல்த்தி லிவரா எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ஆகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெபடிக் ஃபைப்ரோஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஹெபடிக் ஃபைப்ரோஸா மாறுது, இது வந்து சிரோசிஸா மாறுது, லிவர் கேன்சர். இந்த ஹெபடிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த செல்கள் டேமேஜ் ஆகிறதாங்க. ஏன்னா 1 கிராம்ல 12 கோடி செல் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கல்லீரல் வந்து என்ன சொல்றது 1.5 கிலோல இருந்து 2.3 கிலோ வரைக்கும் இருக்கு. அப்ப அதுல எவ்வளவு கோடி செல்ஸ் வந்து இருக்கு. அந்த செல்ஸ் பூரா ஆக்டிவா இருந்தா தான் நான் இப்ப சொல்லப்பட்ட எல்லா வேலைகளும் வந்து கரெக்டா செய்யும். அப்படி செய்யல அப்படின்னா அது பலவிதமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். இப்ப ஃபேட்டி லிவர் எப்படி உருவாகுது, லிவர் டேமேஜ் எப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா காட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா என்ன ஃபைப்ரோசிஸ் டாக்ஸின்ஸ் என்னென்ன வேலைகள்லாம் அப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்ப ஃபேட்டி லிவருக்கு உண்டானதுன்னா காரணிகள் என்னன்னு அப்போ சர்க்கரை நோயா இருந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டா இருந்தாலும் ஃபேட்டி லிவர் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஹை கொலஸ்ட்ரால் நம்ம அப்பயே பார்த்த மாதிரி அதிகமான கொழுப்புள்ள உணவுகள் நம்ம
எடுத்தோம்னாலும் சரி, நம்ம உடம்பு வந்து குண்டா உடல் பருமனா இருந்தாலும் ஃபேட்டி லிவர் உருவாக்குறதுக்கான இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அன்ஹெல்தி டயட் தான். சரிங்களா? அன்ஹெல்தி டயட்டா இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது? ஒபிசிட்டியா மாறுது. அதே மாதிரி செடன்டரி லைஃப் உட்கார்ந்துக்கிட்டே உட்கார்ந்த நிலையில உள்ள வேலை. உதாரணத்துக்கு ஐடி பீப்புள், ஆஃபீஸ்ல அதிகமா உட்கார்ந்துட்டே வேலை செய்றவங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொழுப்பு கல்லீரல் உருவாகுறதுக்குண்டான காரணம்னு சொல்றாங்க. அப்போ உட்கார்ந்துட்டே இருக்கப்ப என்ன ஆகும்? நம்ம ஃபேட் வந்து எரிக்கக்கூடியதே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு அதிகமான உடல் பருமன் இருக்காங்க. நான் வந்து குறைச்சு சாப்பிட்றேனே, குறைச்சு சாப்பிட்டா எனக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த உடல் என்ன செய்வாங்க, நம்ம குறைச்சு சாப்பிட்றப்ப, ஐயோ! சாப்பாட வந்து இவன் குறைச்சிட்டான் அப்படின்றப்ப நமக்கு வந்து எது கிடைக்குமோ என்னன்னு தெரியல அப்படின்னு என்ன செய்யுமா, அந்த ஃபேட்டை எரிக்கக்கூடிய வேலையை ஸ்டாப் பண்ணிடுமா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. அப்ப என்ன செய்யணும்? டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து என்ன செய்யணும்? எக்ஸர்சைஸ் வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா போதும். அப்ப இந்த ஆல்கால் கன்சப்ஷன் ஆல்கால் மேக்ஸிமம் வந்து நம்ம உடம்பு சாப்பாட்டுலயும் வந்து சரியான உணவுகள் வந்து கிடைக்கிறது இல்ல. உணவுகளே வந்து அவ்வளவு மோசமான நச்சு உணவா தான் நமக்கு மாறி போச்சு. அப்படிங்கிறது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றப்ப நம்ம தேவையில்லாம வெளியில இருந்து எடுக்கக்கூடிய இந்த மாதிரி பழக்கங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கல்லீரலை வந்து நல்லா பாதுகாக்க முடியும். அதுபோக அதிகமான ரேபிட் வெயிட் லாஸ். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றேன்ற பேர்ல நிறைய கம்பெனிஸ் வந்து வாரத்துல 4 கிலோ, 5 கிலோ, மாசத்துல வந்து 15 கிலோ குறைக்க 10 கிலோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து விளம்பரங்கள் மூலமா போறவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த ஹெல்த்தி வெயிட் லாஸ் இல்லாம ரேபிட் வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரம் வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இதுகளை வந்து மாட்டிக்கிட்டு அவங்களும் வந்து கல்லீரல் பாதிப்புனா அவங்க மோசமா அடைகிறாங்க. அப்போ சிம்டம்ஸ் ஆஃப் என்ன சொல்றாங்க? ஃபேட்டி லிவர். அதான் நான் அப்பயே சொன்ன மாரி, அதிகமா வந்து வெளியில வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து தெரியாது. ஜெனரல் சிம்டம்ஸ் மாரி தான் தெரியும். ஆனா, அது கல்லீரல் பாதிப்படைஞ்சாலும் இந்த சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஏன்னா, நம்ம என்ன பண்ணா, ஒரு மாரியா ஃபேட்டிக்கா இருக்கிறது. அதுபோக அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட். அது அடி வயித்துல ஒரு மாரி அசௌகரியமா இருக்கிறது. இல்லைன்னா அடி வயித்துல வந்து வலி, இந்த மாரிலாம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கல்லீரல் பாதிப்புக்கு உண்டான சிம்டம்ஸ். பசி இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாரிலாம் இருக்கிறது தான் கல்லீரல் பாதிப்புக்கு உண்டான சிம்டம்ஸ். ஆனா ஜெனரல் சிம்டம்ஸா நம்ம வந்து சாதாரண இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன செய்யணும்? கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு சரியான நம்ம உணவுகள் எடுத்தோம்னாலே, நமக்கு வந்து போதும். நம்ம வந்து பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோதிகர் கம்பெனி அவ்வளோ சூப்பரா லிவர் செல் ரீஜெனரேஷனுக்கு நமக்கு வந்து சூப்பரான லிவர் ரீஜன் குடுத்துருக்காங்க. அதுல குடுத்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நியூட்ரிஷன்ஸ் அவ்வளோ நேச்சுரலான நியூட்ரிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது என்னெல்லாம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து புரொடெக்ஷன் பண்ணுது. அதுபோக ஸ்டிமுலேஷன் ஆஃப் லிவர் ரீஜெனரேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஊக்கப்படுத்துது. அதுபோக டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, நாம அப்பவே பார்த்தோம். ரத்தத்துல இருந்து இருக்கக்கூடிய நிறைய மருந்து கழிவுகளும் சரி, ரச அ கெ இது உரக்கழிவுகளும் சரி, அதுல ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, டீடாக்சிஃபை பண்றதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்மளுடைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே. இதுபோக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ். இது வந்து கல்லீரல் வீக்கம் இல்லாம இருக்கிறதுக்கும், அலர்ஜி இல்லாம இருக்கிறதுக்கும் இது வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது. ரெகுலேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். இந்த கொலஸ்ட்ரால் லெவலையும் நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது நம்மளுடைய நியூட்ரிஷன்ஸ். அது எந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் நம்ம அதில் கொடுத்துருக்காங்க? சூப்பரா கொடுத்துருக்காங்க. மில்க் திசில் எக்ஸ்ட்ராக்ட். இந்த மில்க் திசில் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, பால் நெறிஞ்சல். இந்த நெறிஞ்சல் பால் நெறிஞ்சல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான வேலைகளை வந்து செய்து கல்லீரல் ஆரோக்கியத்துக்கான இயற்கை உணவு வந்து முக்கியமான வந்து பால் நெறிஞ்சல் தான். சரிங்களா? இது அவ்வளவு முக்கியமான பணியை செய்யுது. ஏன்னா கல்லீரல் நம்ம என்ன வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரத்த ஓட்டத்துல வந்து நச்சுக்களை நீக்கிறது, தீங்குழைக்கும் பொருட்களை நீக்கிறது, மெட்டபாலிசத்தை வந்து சரி பண்றது, அது ஊட்டச்சத்துக்களை வந்து சேமிக்கிறது, விட்டமினை சேமிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பால் நெறிஞ்சல் வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுதுங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவு சூப்பரான இந்த இன்கிரீடியன்ஸ் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் தான் நம்மளுடைய இந்த பால் நெறிஞ்சல். அதுதான் மில்க் திசில் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மில்க் இது பார்த்தீங்கன்னா, இதுல உள்ள சிலிமெரின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஆக்சுவலி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை வந்து இந்த சிலிமேரின் அப்படிங்கிற பால் நெறிஞ்சல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்ணுதுங்க. இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, லிவர் செல்களை வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துக்குது. அப்படின்பா அந்த லிவர் ரீஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இது ஹெல்ப்பா இது பயன்படுது. சரிங்களா? இதில் உள்ள அந்த டாக்ஸினை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அதை வெளியேற்றுறதுக்கு உண்டான வேலைகளை வந்து கல்லீரலை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய பால் நெறிஞ்சல் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது. அப்போ அந்த சிலிமாரின் அப்படின்ற மூலப்பொருள் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, கல்லீரல் செல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பாதுகாக்கிறது. அல்லது கல்லீரல் கேன்சர் வராம பாதுகாக்கிறதுக்கு, அந்த ஆக்சிடைசிஸ் ஸ்ட்ரெஸ் வராம பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய அந்த பால் நெறிஞ்சல் வந்து ரொம்ப ரொம்ப உதவுதுங்க.
ஸோ அவ்வளவு அற்புதமான அந்த நியூட்ரிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பால் நெருங்கில். சரிங்களா? அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலாந்தஸ் அமாரஸ் எக்ஸ்ட்ராக்ட். இந்த பைலாந்தஸ் அமாரஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து கீழா நெல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலிலிருந்து மலட்டுத்தன்மை வரைக்கும் போகக்கூடிய கீழா நெல்லி தான். இது வந்து இது கீழா நெல்லி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியில வந்து அந்த கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, அதனால இதுக்கு பேரு கீழே. இந்த இலைக்கு கீழே சின்ன சின்ன நெல்லிக்காய் மாதிரி சின்ன சைஸ்ல வந்து இது இருக்கிறதுனால இலைக்கு கீழே இது நெல்லிக்காய் மாதிரி வடிவில் இருக்கிறதுனால இதை கீழ்காய் நெல்லி அப்படிங்கிறது கீழா நெல்லி அப்படிங்கிறது பேர் வச்சுங்க. சரிங்களா? இந்த கீழா நெல்லி இலையில வந்து பைலாந்தின் என்று மூலப்பொருள் இருக்கிறதுனால இது கசப்பு சுவை அதிகமா இருக்கும். இந்த கசப்பு சுவை அதிகமா இருக்கிறதுனால இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு. இதனால மஞ்சக்காமால் நோயை வந்து இது சூப்பரா சரி பண்ணுங்க. நம்ம கிராமத்துல அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் நிறைய பண்ணாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா லேசா பிரச்சனை இருந்தாலும் சரி எங்க ஓடுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு தாங்க ஓடுறாங்க. இது வந்து ஹெபடைட்டிஸ் பி, சி இந்த மாதிரி எது இருந்தாலும் இது வரவிடாம தடுக்கும். இது சிறுநீரை பெருக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கீழா நெல்லிக்கு வந்து என்ன சொல்றது பைலாந்தஸ் அமாரஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து உண்டுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பல கல்லீரலுக்கு வரக்கூடிய பல நோய்களை வரவிடாம தடுக்கிறதுல கீழா நெல்லி முக்கிய முக்கிய பங்கு வகிக்கு. அதைத்தாங்க நம்மளுடைய லிவர் ரீஜன்ல சேர்த்துருக்குறாங்க. கல்லீரல் அப்ப கல்லீரல் பாதிப்படையாம கல்லீரல் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கீழா நெல்லி அந்த சாறு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி. நான் அப்ப சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கல்லீரல் ஆக்டிவா இருக்கணும், கல்லீரல் பாதிப்படையமா இருக்கணும் அப்படின்னா புளிப்பு சுவை நிறைந்த உணவுகள் தேவைங்க. அது எதுல இருந்து கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பயே சொன்ன மாதிரி புளியில இருந்து கிடைக்கக்கூடாதுங்க. நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான புளிப்பு அது வந்து நம்ம கல்லீரல் டேமேஜ் பண்ணும். இது என்ன செய்யணும், சிட்ரஸ் ஃப்ரூட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் மட்டும்தாங்க நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய உணவா வந்து இருக்குங்க. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கல்லீரல்ல நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு உணவுகள் வந்து இருக்கு. அதுல இருந்து தாங்க நமக்கு வந்து அந்த எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ விட்டமின் சி அப்படிங்கிறது எதுல எல்லாம் நமக்கு எடுத்து வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சை பழம். இந்த திராட்சை பழம்லாம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஆக்டிவா வச்சக்கூடிய ஒரு உணவு. ஆனா எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த திராட்சை பழம் வந்து அந்த கொடியில தொங்கிக்கிட்டு இருக்குன்னா என்ன செய்யறாங்க, அதை பூச்சிகள் வராம தடுக்கிறதுக்கு அதை பறிக்கிற வரைக்கும் வந்து நிறைய வந்து மருந்துகள் வந்து இது பண்றாங்க. வாளியில வந்து தண்ணி வச்சு அதுல உரத்தை அதிகமா அந்த கெமிக்கல் அதிகமா போட்டு அந்த மருந்து இது வராம பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு ஒன்னொன்னுலயும் பாத்தீங்கன்னா அதை முக்கி முக்கி எடுக்கிறாங்க அந்த செடியில இருந்த மனைக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது நீங்க திராட்சை பழம் வாங்கினீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது மஞ்சள் உப்பு போட்டு கலவாம அதை சாப்பிடக்கூடாது. ஆனா அதெல்லாம் இருக்குங்க நம்ம சூப்பரா லிவர் ரீஜன் அவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்குறாங்க. ஆர்கானிக்கா நமக்கு தயாரிச்சு பண்ணக்கூடிய அந்த விட்டமின் சி. இது பாத்தீங்கன்னா எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சை பழம், நெல்லிக்காய் இந்த மாதிரி பழங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ல இருந்து நமக்கு எடுத்து தரக்கூடியது தாங்க நமக்கு விட்டமின் சி. இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கல்லீரல் நச்சு நீக்கத்துக்கு அதாவது டீடாக்சிஃபிகேஷனுக்கு அதிகமா உதவுதான் நம்மளுடைய விட்டமின் சி. அப்ப இதெல்லாம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா கல்லீரல் வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. அது போக பாத்தீங்கன்னா நமக்கு குர்குமின் லாங்கா. இந்த குர்குமின் லாங்காங்கிறது நமக்கு டர்மரிக்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. மஞ்சள்ல இருந்து அது முக்கியமான ரைசோம் அப்படிங்கிறது குர்குமின் லாங்கா ரிசோம்னு சொல்லுவாங்க. அது எடுத்து வந்திருக்காங்க. அதையும் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக்கத்தை வந்து குறைக்குது, இந்த கழிவு நீக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, கல்லீரலோட மீன் உருவாக்கத்துக்கு ரீஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ கல்லீரல் வந்து பாதி படைஞ்சிருந்தா கூட நம்ம இதெல்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கல்லீரல் அப்படியே வந்து மீன் உருவாக்கம். சரிங்களா? ஸோ இதில் உள்ள முக்கிய மூலப்பொருளான குர்குமின் இதில் உள்ள ஆக்சினேற்ற மூலக்கூறு கல்லீரல் செல்களை வளர்ச்சிக்கு திசு வளர்ச்சிக்கு வந்து செல்ஸ் அதாவது லிவர் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக இருக்கிறதுக்கு இந்த குர்குமின் லாங்கா ரிசோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிக்ரோன். இந்த பைப்பர் நிக்ரோன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து கருப்பு மிளகு கருமிளகு சாறு தாங்க. இது வந்து சத்துக்கள் உறிஞ்சது வந்து அதிகரிக்குது. இது வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ஒழுங்குபடுத்துது. கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கிறது. மஞ்சளோட குறுக்குமிழி உறிஞ்சதுக்கு இந்த கருப்பு மிளகு இந்த கருப்பு மிளகு இருந்தா தாங்க அந்த மஞ்சள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குறுக்குமீன் அப்படிங்கிறத உறிஞ்சுறதுக்கு இந்த கருப்பு மிளகு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இந்த என் அசெட்டைல் சிஸ்டோன் அப்படிங்கிறது இது ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் இருந்தா தாங்க இது வந்து எதுல இருந்து தயார்படுத்துறாங்கன்னா சோயாபீன் வந்து நமக்கு வந்து எடுத்து டெரிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சினேட்டர் பாதுகாப்பு வந்து அளிக்குது. கல்லீரல் கழிவு நீக்கத்துக்கு வந்து உதவுது, கல்லீரல் மீள் உருவாக்கத்துக்கு உதவுது. இதுபோல மேற்கண்ட அமினோ ஆசிட்ஸ் நமது உணவுல உடல் உற்பத்தி பண்றது கிடையாது. நம்ம உணவுகள் வந்து இது கிடைக்காதுங்க. அதனாலதாங்க இது வெளியில இருந்து நமக்கு வந்து இந்த புரதம் ஏதாவது வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல் மெத்தினான். இதுவும் வந்து இது ஒரு அமினோ ஆசிட்ஸ் தான். இது மேற்கண்ட
இது உடல் உற்பத்தி, இது வந்து இதையும் வந்து உடல் உற்பத்தி பண்ணாதுங்க. இது வந்து ஸ்பைரலா இருந்து நமக்கு டெரிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பைரலா இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இதை வந்து டெரிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே வேலையில வந்து செய்து கல்லீரல் அந்த திசு ஆரோக்கியத்திற்கு நச்சு நீக்கத்திற்கு நமக்கு வந்து பயனுள்ளது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்சிஸ். இந்த பிளாக்சிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான அது வந்து வேலைகள்லாம் செய்யுது. எந்த மாதிரியான வேலை பார்த்தீங்கன்னா, அந்த ஆலிவதி சாறு எடுக்கும்போது ஆல்கஹால் அல்லது கொழுப்பு கல்லீரல் நோய் உருவாவதை வந்து தடுக்கிறது. ஆவி வந்து உணவு நார் சத்துக்கள் மற்றும் ஒமேகா ஆல்பா லினோலினிக் ஆசிட் சொல்லுவாங்க. இது லிக்னன் ஆய்வுகள் மருந்துள்ளது. கல்லீரல் நோய் அபாய காரணிகளை குறைக்கிறதுக்கு இந்த ஆளி விதைச்சாறு நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி5. இந்த விட்டமின் பி5 வந்து என்னன்னா பேண்டாத்தினிக் ஆசிட்னு சொல்லுவோம். இது வந்து பச்சை காய்கறிகள். இந்த கல்லீரல் ஆக்டிவா இருக்குன்னா பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்தோம்னா அந்த கல்லீரல் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது பச்சை காய்கறிகள் டெய்லி எடுக்கிறோம், அப்படியே எடுத்தாலும் கரெக்டா நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுறோம், மோசமாக்கி சாப்பிடுறோம். சரிங்களா? ஓகே. இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் இப்போ உதாரணத்துக்கு லைக் ப்ரோக்கோலி, மஷ்ரூம்ஸ், அவகாடா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க கார்லிஃப்ளவர் இப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் சொல்லுவாங்களா. ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து பச்சை காய்கறிகள் இருந்து எடுத்து தரக்கூடியது அந்த விட்டமின் பி5, பேண்டாத்தினிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா சேம் வந்து என்சைம் என்சைம் அதிகமா உருவாக்குறதுக்கும் நம்ம கல்லீரல் அதிகமா என்சைம் உருவாக்குறதுக்கு இந்த விட்டமின் பி5 வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கல்லீரல் வந்து கிளைக்கோஜனை சேமிக்கிறதுக்கும் இந்த விட்டமின் பி5 வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. அப்ப இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா கல்லீரல் அதனுடைய வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா எந்த விதமான தொந்தரவு இல்லாம செய்யறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதுபோக பீட்டா கரோட்டின். இந்த பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏங்கிறது எதுல வந்து பாத்தீங்கன்னா கேரட், பீட்ரூட் இது வந்து நமக்கு எடுத்துறாங்க. இது கல்லீரல் பாதிப்படையாம இது வந்து பாதுகாக்குதுங்க. ஃபுல்லாவே கெமிக்கல் நேமா இருக்கணும்னா நீங்க வந்து எதுவும் பயந்துடாதீங்க. இது எல்லாமே இயற்கையான கெமிக்கல்ஸ். சரிங்களா? இயற்கையான கெமிக்கல்ஸுக்கும் செயற்கையான கெமிக்கல்ஸுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. லெமன், ஆரஞ்சு, நம்ம எலுமிச்சை மரத்துல அப்படியே எடுக்கக்கூடியது சிட்ரிக் ஆசிட். வெளியில நம்ம என்ன சொல்லுவோம், வெளியில போய் லெமன் டீ போடுங்கன்னா அவன் என்ன செய்வான், பவுடர் போடுவான். அந்த பவுடர் தாங்க சிட்ரிக் ஆசிட் கெமிக்கல் பவுடர். அதுல இருந்து கிடைக்கக்கூடியது வந்து செயற்கை கெமிக்கல். எலுமிச்சை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வந்து இயற்கை கெமிக்கல். அதனாலதாங்க ஃபுல்லாவே வந்து கெமிக்கல் இல்லாம இருக்கிறது. வேற ஏதாவது கெமிக்கல் சேர்த்தாங்க பயன்படாதீங்க. எல்லாமே பழங்கள்ல இருந்து அந்த பச்சை காய்கறிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறு தான் இது எல்லாமே போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அது போக பாத்தீங்கன்னா இதுல பீட்டா கரோட்டின் வந்து ரொம்ப ரொம்ப கல்லீரல் பாதிப்படையாம உதவுறதுக்கு இந்த பீட்டா கரோட்டின் ரொம்ப உதவுது. இதுல ஆல்கஹாலிசிட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால இது என்ன செய்யுது பாத்தீங்கன்னா கொழுப்பு கல்லீரல் நோயை வந்து வராம இது தடுக்குது. அப்படி பாதிச்சிருந்தாலும் கல்லீரல் வந்து அந்த கொழுப்பு கல்லீரல் நீக்கி செல்களை வந்து ரீஜெனரேட் பண்றதுல இந்த நம்ம பீட்டா கரோட்டின் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. இது வந்து ரத்தம் உறைதலுக்கு துணை புரிந்து ரத்த போக்கை குறைக்குது. இது வந்து நம்ம சொல்லுவோம்ல அப்பயே பார்த்தீங்கன்னா புரோத்ரோம்பின் அப்படின்ற புரோட்டீன் உருவாகிறதுக்கு இந்த பீட்டா கரோட்டின் உள்ள இருந்தா அது ஈஸியா அந்த வேலையில வந்து செய்யுது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கீரை மற்றும் பருப்புகள் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துடுறாங்க. குறிப்பா வந்து இந்த கருப்பு மச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பி9 வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இது ரத்த ஓட்டத்துல ஹோமோசிஸ்டோசிஸ்டின் அளவுகளை வந்து அதிகமா இருந்தா ரத்த ஓட்டம் தடையும். அதனை குறைக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து இதுல பயன்படுத்துறாங்க. அப்போ கல்லீரல் ஆக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் அது வந்து சேர்த்தோம்னா கல்லீரல் ஆக்டிவா இருக்கும், அதனுடைய வேலைகளை வந்து தொந்தரலாம் செய்யுங்கிற கெமிக்கல்ஸா நம்மளுடைய இயற்கையான கெமிக்கல்ஸா பார்த்து 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 நம்ம கம்பெனி வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா செலினியம். இந்த செலினியம் எதுல இருந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்லிக்ல இருந்து நமக்கு வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுனால கல்லீரல் காயத்தை வந்து குணப்படுத்துது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லீரல் வந்து ரப்பர் மாதிரி மிருதுவா இருக்கக்கூடிய கல்லீரல் இந்த காயங்கள் வடுக்கள் பட்டு 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 அது என்ன செய்யும், கட்டித்தன்மை மாதிரி மாறிடுமா. ஸோ அந்த மாதிரி வந்து சரி பண்றதுக்கு அதை மீள் உருவாக்கம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த செலினியம் வந்து அவ்வளவு உதவிகரமா இருக்கு. கல்லீரல் காயத்தை குணப்படுத்தி அதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட் பண்பு வந்து உதவுறது. இன்சுலின் ரெசிஸ்டண்டாகவும் இது சரிப்படுத்துது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இது வந்து நமக்கு வந்து அவ்வளவு சூப்பரா நம்மளுடைய இன்கிரியன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. இதை எடுக்க 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 பாத்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் நம்ம வந்து ஈஸியா இது பண்ணி கொண்டு வர முடியும். இப்ப கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்எஃப்டின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட்டை வந்து நமக்கு எல்எஃப்டி டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் நம்ம வந்து கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு அனுமானமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும்.
சரிங்களா? ஸோ இந்த கல்லீரல் தான் பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா, அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு அதை அதிகமான ஒரு 80% மேல போயிடுச்சு அப்படின்னா கல்லீரல் நம்மளா டிரான்ஸ்பிளான்டேஷன் தாங்க பண்ணணும். அப்ப கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 50,000, 1,00,000 இல்லைங்க. கல்லீரல் பாதிப்படைஞ்சிச்சு, அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா அது 25,00,000 டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆகும். கல்லீரல் மாசு அறுவை சிகிச்சைக்கு பார்த்துக்குங்க. ஸோ 25,00,000 நம்ம வந்து நம்ம வச்சிருக்கிறோமா, நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது அதெல்லாம் யோசிக்காம இப்ப இருந்தே கல்லீரலை ஆரோக்கியமா நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய மோதிக்கர் கம்பெனி அவ்வளவு சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா எந்த டைங்கெல்லாம் எந்த மாதிரியான பாதிப்பு உடல் ரீதியா வருது, எந்த மாதிரியான பாதிப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமா வருது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அந்த மா உணவுகளை வந்து மாற்ற வழியில் வந்து நமக்கு தர ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே புரிஞ்சுக்குங்க. இப்போ லிவர் ரீஜன், கிட்னி ரீஜன் அந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த மருத்துவ ஆராய்ச்சி அதிகமா இந்த மாதிரி பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்றது மூலமா தான் நம்ம கம்பெனி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அந்த மாதிரி மாத்திரைகளை. ஸோ அப்பவே வந்து நம்ம சுதாரிச்சுக்கிட்டு நம்ம என்னதான் நான் இப்ப வந்து ஆரோக்கியமா தான் இருக்கேன், எனக்கு அப்படிலாம் உனக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சத்தியமா வந்து நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர் தேனியில பாத்தீங்கன்னா அவர் நல்லா தான் இருந்தாரு. அவரோட ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் அவருக்கு இல்லை. ஏன்னா அப்படின்னா கெட்ட என்ன சொல்றது, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றது, கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாதவர். அவருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா மஞ்சக்காமாலை. திடீர்னு மஞ்சக்காமாலை தான் அப்படின்ட்டு அந்த மஞ்சக்காமாலை சரி பண்றதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா லிவர் லேசா டேமேஜ் ஆயிருக்குன்றத டெஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ அதனால யாருமே வந்து நாம வந்து என்ன சொல்றது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிம்பாங்க. வருமுன் காப்போம், வந்தபின் பார்ப்போம் அப்படின்னு இல்லாம இப்ப இருக்கும்போதே நல்ல உணவுகள் எடுப்போம். நம்ம மோதிக்கர் கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரியான நல்ல நியூட்ரிஷன்ஸ் உள்ள உணவுகளையும் நம்ம மாத்திரை வழியில் கொடுத்துருக்காங்க, சிறப்பா கொடுத்துருக்குறாங்க. டானிக்கா என்ன சொல்றது, ஜூஸா கொடுத்துருக்குறாங்க, பவுடரா கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எந்த வகையில் எடுக்க முடியுமோ நல்ல உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து நாம் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கிட முடியும். சரிங்களா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் தெரியுமா? சரிங்களா? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போய் பாருங்க. ஒரு நாளைக்கு சும்மா கூட போய் பார்த்து வாங்க. எல்லா உறவினர் யார் இருந்தா கூட பாக்குற மாதிரி போய் பார்த்துவாங்க. கெட்டுக்கட்டா கொண்டு போய் உள்ள பணத்துல வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாங்க உங்களை பண்ண சொல்லலாங்க. இப்போ நாம வந்து ஆரோக்கியமா இருக்கும்போதே ஒரு சில உணவுகளை வந்து எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு சில உணவுகளை நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நாம வந்து பயன்படுத்துவோம். அது மூலமா உடல் ஆரோக்கியத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் அதிகமான ரேட்டு கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு மாசத்துக்கு தேவையை பாத்தீங்கன்னா வெறும் 1,292 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது மூலமா நமக்கு வந்து நமக்கு தொழிலும் நம்மளுடைய தொழிலும் சிறக்கும். நம்ம நம்ம உடலையும் வந்து நம்ம காக்க முடியும் என்று சொல்லிக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த ஒரு சந்திப்புல சந்திப்போம்.